Allahu 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 Allah Allahu 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 Allah. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillahi rabbil alamin, wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi at-tayyibin wa ashabihi at-tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim al-furqan al-majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Al-khabithatu lil-khabithin wal-khabithuna lil-khabithat. At-tayyibatu lit-tayyibin wat-tayyibuna lit-tayyibat. Ulaika mubarra'una mimma yaqulun. Qala an-nabiy sallallahu alayhi wa sallam, man ahabba lillah wa abghadha lillah wa a'ta lillah wa mana'a lillah faqad istakmala al-iman. Sadaqallahul aliyyul azim wa sadaqa rasuluhun nabiyyul karim wa nahnu ala dhalika minash shahidin wash shakirin walhamdulillahi rabbil alamin. முன்னால் உள்ள இடங்களை நிரப்புங்கள், பின்னால் வரக்கூடியவர்களுக்கு லேசாக இருக்கும். வாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவின் கருணையினால், அவனது அளப்பெரும் கிருபையினால் ரமதானுடைய மாதத்தை முடித்துக்கொண்டு ஷவ்வால் மாதத்திலே நாம் முதல் ஜும்ஆவிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். உண்மையிலேயே இந்த ஷவ்வால் மாதத்திற்கென தனித்தன்மைகள் பல உண்டு. அதிலே முதல் தன்மை ரமதான் மாதத்தோடு இணைந்த மாதம் என்பதை விட வேறென்ன வேண்டியிருக்கிறது. இரண்டாவதாக, இந்த ரமதானுடைய மாதத்தை ஒட்டி இருக்கிற மாதம் என்று ஷவ்வால் மாதத்தை நாம் சொல்வதைப் போல ஹஜ்ஜுடைய மாதமாகவும் இருக்கிறது என்பதோடு துல்ஹஜ்ஜோடும் ஒட்டி இருக்கிறது. அல்லாஹ் இந்த மாதத்தை ஹஜ்ஜுடைய மாதங்களில் ஒரு மாதமாக இதையும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ் 10 நாட்கள். இதை ஹஜ்ஜுடைய நாட்களாக, ஹஜ்ஜுடைய மாதங்களில் ஒன்றாக இந்த மாதத்தை ஆக்கியிருக்கிறார். இந்த மாதத்தினுடைய துவக்கத்தை அல்லாஹ் நமக்கு ஈதுல் ஃபித்ராக தந்தார். அதுவும் இந்த மாதத்தினுடைய சிறப்புகளில் ஒன்று. இந்த மாதத்தினுடைய துவக்க 6 நாட்களை 6 நோன்புகள் நபி அவர்கள் வைக்க சொல்லி 360 நோன்புகளாக கணக்கெடுத்து ஒரு வருடம் முழுக்க நோன்பு நோற்றதாக ஆவதற்கு நபி அவர்கள் வழிவகை செய்தார்கள். அந்த வகையிலும் இந்த ஷவ்வால் மாதம் மிக உயர்ந்த மாதமாக இருக்கிறது. இதல்லாமல் இந்த ஷவ்வால் மாதத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள் என்று பார்த்தால் மிக ஆச்சரியமாக இருக்கிறது. அதிலே மிக முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு என்னவென்றால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் திருமணம். அவர்களே சொல்கிறார்கள், எனது திருமணம் ஷவ்வால் மாதத்தில் நிகழ்ந்தது. என்னுடைய வீட்டிலிருந்து நபியவர்களது வீட்டுக்கு அழைத்து செல்லுகின்ற நிகழ்வும் ஷவ்வால் மாதத்தில் நிகழ்ந்தது. அதை ருக்ஸதி என்று சொல்வார்கள். அதுவும் ஷவ்வால் மாதத்தில் தான் நிகழ்ந்தது. நான் ஆசைப்படுகிறேன், என்னை சார்ந்தவர்கள், எனது காந்தானை சார்ந்தவர்கள், அவர்கள் தங்களது குடும்பத்தின் நிக்காஹுகளை ஷவ்வால் மாதத்தில் வைக்கட்டும், நான் அதை விரும்புகிறேன் என்றார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நினைத்து பார்க்கிறோம், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார்? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளார். நபி அவர்களுடைய வாசத்திற்குரிய, நேசத்திற்குரிய, பிரயாணத்திலும் சரி உள்ளூரிலும் சரி நபியவர்களுடனேயே பயணிக்கிற பாக்கியம் பெற்ற ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக பல்வேறு சஹாபங்கள் நிகழ்ந்தன.
ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக பல்வேறு சகாப்தங்கள். ஏன் நீங்கள் தனித்தனியாக வீட்டுக்குள்ளே முடங்கி நாம் தொழ வேண்டும்? நீங்கள் கொண்டு வந்த மார்க்கம் உண்மையானதா இல்லையா? எதற்காக பயப்படுகிறீர்கள் யா ரசூலல்லாஹ்? வாருங்கள், ஹரமிலே போய் தொழுகலாம். எவன் எதிர்க்கிறான் என்று நான் பார்க்கிறேன் என்று நபி அவர்களையும் சஹாபாக்களையும் அழைத்து சென்ற சகாப்தம் ஹஜ்ரத் உமரை கொண்டுதான் நிகழ்ந்தது ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் நீங்கள் தனித்தனியாக தொழுகிறீர்கள்? நீங்கள் மஸ்ஜித் நபவியிலே பிரிந்து பிரிந்து தொழுவதை என்னால் சகிக்க முடியவில்லை. ஏனென்றால் இப்படி பிரிந்தால் நீங்கள் எல்லாம் பிரிந்தே போவீர்கள். நீங்கள் ஒரு இமாமை வைத்து அனைவருமாக சேர்ந்து தொழுங்கள் என்று தராவீகை வழிவகைப்படுத்தியவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு. இந்த மாதிரி 1 2 அல்ல, கிட்டத்தட்ட 21 நிகழ்ச்சிகளை அல்லாஹ் நிகழ்த்தினான். அவர்களுடைய கவலையினால் அந்த நிகழ்வு நடைமுறைக்கு வந்தது. ஆயத்தும் இறங்கியது. 21 ஆயத்துகள் ஆங்காங்கே பிரிந்து பிரிந்து 21 நிகழ்வுகள் நிகழ்ந்து அந்த 21 நிகழ்வுகளுக்கான ஆயத் இறங்கி எந்த அளவுக்கு சொல்ல வைத்ததென்றால், இந்த உமர் சாதாரணமானவர் அல்ல. எனக்கு பிறகு நபியே கிடையாது. லா நபிய பாதி, எனக்கு பிறகு நபி என்பவர் கிடையாது. அப்படி லவ்கான பாதி நபியன், எனக்கு பிறகு நபி வர முடியும் என்று இருக்குமானால் லகான உமரு நபியா, இந்த உமர் நபியாக வருவதற்கு எல்லா தகுதிகளும் பெற்றிருக்கிறார். ஆனால் எனக்கு பிறகு நபி கிடையாது என்று சொல்லும் அளவுக்கு. இன்னும் ஒரு இடத்திலே சொன்னார்கள், இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், அல்லாஹ் இந்த உமரின் நாவிலே பேசுகிறான். அல்லாஹ் இந்த உமருடைய நாவிலே பேசுகிறான். இந்த உமர் ஏதேனும் ஒரு கருத்தை சொன்னால் அல்லாஹ் ஆயத்தாக இறக்கி விடுகிறான் என்று சொல்லும் அளவுக்கு உயர்ந்தவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு. ஒரு பாதையில் நடந்தால் ஷைத்தான் வேறொரு பாதையில் தான் போவான். எதிர்த்தரப்பில் எதிர்த்து வருவதற்கு அவனுக்கு சக்தி இல்லை என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. இந்த இஸ்லாமிய கோட்டை இருக்கிறதே ஹஜ்ரத் உமரின் மூலமாக பாதுகாப்பாக இருக்கும். பிறகு அந்த கோட்டையின் கதவு உடைக்கப்பட்டு இந்த கோட்டை சிதறும் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அப்படி என்றால் அந்த கோட்டை யார் என்று கேட்டபோது அவர்தான் உமர் என்றார்கள். அந்த கோட்டை இடிக்கப்பட்டு கதவு உடைக்கப்படும் என்று சொல்கிறீர்களே யா ரசூலல்லாஹ்? ஆமாம், அந்த கதவு திறக்கப்படாது, ஷஹீதாக்கப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. இந்த அளவுக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய விஷயத்திலே நபியவர்கள் சொல்லி இருந்தாலும் நபியவர்களுக்கு தோழமைக்கும் துணைக்கும் அவர்களோடு இருப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. இதை சொன்னால்தான் அது புரியும் என்கிற காரணத்தால் இத்துணை செய்திகளை சொன்னேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கார சௌரிலே கூட இருப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். மதீனா நகர் நோக்கி ஹிஜ்ரத் செய்கிற போது நபியவர்களோடு இருப்பதற்கு ஹஜ்ரத் அபூபக்கரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறார் என்றால் என்ன பொருள்? நபியவர்களுடைய குணத்தை முழுக்க முழுக்க உள்வாங்கி அதே குணத்தில் வாழ்ந்தவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. நபியவர்களுக்கு 63 ஆண்டு என்றால் அதே 63 ஆண்டு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. நபியவர்களுடைய நிகழ்வுகள் அனைத்தும் ஹஜ்ரத் அபூபக்கரின் வாழ்க்கையிலே நிகழ்ந்தன என்றால் இருவரும் குணத்தால் எவ்வளவு ஒத்துமையானவர்கள் நினைத்து பாருங்கள். சஹாபிகளுக்கு மத்தியிலே நபியவர்களை பார்த்தால் ஹஜ்ரத் அபூபக்கரை பார்த்தால் இருவரும் ஒன்று போன்றே தோன்றுமா? நபியவர்களிடத்தில் இருக்கிற அந்த நபித்துவத்தினுடைய அந்த ஃபிளாஷ், நபித்துவத்தினுடைய அந்த ஜோதி சுடர் இருக்கிறதே ஹஜ்ரத் அபூபக்கரிடத்திலே மிளிருமா? அந்த அளவுக்குள்ள ஒரு பெருந்தகைதான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. என்னை அல்லாஹ் நபியாக ஆக்கி அனுப்பியிருக்கிறான், நான் அதை ஏற்கிறேன், அவ்வளவுதான். அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள். நான் நபியவர்களை எப்படி ஏற்றுக்கொண்டேன் தெரியுமா? எனது மடியிலே சந்திரன் வந்து விழுவதை நான் பார்த்தேன், என் மடியிலே சந்திரன் தவழ்வதை நான் கனவிலே கண்டேன் என்கிறார். அந்த சந்திரனை நபியவர்களாக நான் பார்த்தேன், நபியவர்களது சொல்லை பார்த்தேன், நபியவர்களது முகத்தை பார்த்தேன், நான் கண்ட கனவையும் பார்த்தேன். உடனே நான் ஈமான் கொண்டேன். அதனால் தான் அபூபக்கர் சித்திக் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. நீங்கள் வெறும் அபூபக்கர் அல்ல, நான் சொல்லுகின்ற சொல்லை, நான் சொல்லுகின்ற செய்திகளை சந்தேகம் இல்லாமல் ஏற்கிற நீங்கள் சித்திக் அல்லவா என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. நினைத்து பாருங்கள்.
அப்படிப்பட்ட பெருந்தகை பெற்றெடுத்த மகள் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திற்கு மிகவும் இதமான, அவ்வப்பொழுது ஆறுதல் தந்த, வெளி உலகத்திலும் உள்ளேயும் நபி அவர்களுக்கு மிகவும் பலமாக இருந்த, தன்னிடத்தில் இருந்த பணங்காசுகளை எல்லாம் கொண்டு வந்து காலடியில் கொட்டி, நபிய நாயகமே, இனிமேல் என்னிடத்தில் நீங்கள் எதையும் கேட்கக்கூடாது, நான் உங்களுக்கு முன்னால் கை நீட்டி நிற்க வேண்டும், நீங்கள் குபேரராக இருக்க வேண்டும், நான் உங்களிடத்தில் உதவி பெற்று வாழும் மனைவியாக இருக்க வேண்டும் என்று சொன்ன அன்னை ஹதீஜாமா அவர்களது வஃபாத்துக்கு பிறகு நபி அவர்கள் மிகவும் கவலையில் இருந்த போது அல்லாஹ் சுவனத்திலிருந்து பட்டாடை அனுப்பி வைத்தான் ஜிப்ரீல் இடத்திலே அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அந்த பட்டாடையிலே ஒரு அழகான ஓவியம் இருந்தது. இந்த ஓவிய பெண்மணி தான் உங்களுக்கு அடுத்த மனைவியாக வருவார் என்று அல்லாஹ்வினால் சுப செய்தி சொல்லப்பட்டு, அதற்கு பிறகு பிறந்தவர்கள் நினைத்து பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்து 5வது வருடத்தில் பிறந்தவர்கள் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நபித்துவம் பெற்ற 10வது ஆண்டினுடைய முடிவிலே அன்னை ஆயிஷாவை திருமணம் முடிக்கிறார்கள். 9 ஆண்டுகள் நபியவர்களோடு வாழும் பாக்கியம் பெற்றவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நபியவர்கள் இப்படி அமர்வார்கள், நபியவர்கள் இப்படி எழுந்திருப்பார்கள், நபியவர்கள் இப்படித்தான் பார்ப்பார்கள், நபியவர்கள் இப்படித்தான் திரும்புவார்கள், நபியவர்களது பேச்சு இப்படி இருந்தது, நபியவர்களது உடை இப்படி இருந்தது, நபியவர்களின் நடை இப்படி இருந்தது, நபியவர்களின் உறக்கம் இப்படி இருந்தது, வீட்டுக்குள்ள வாழ்க்கை இப்படி இருந்தது, வெளி உலக வாழ்க்கை இப்படி இருந்தது என்று கிட்டத்தட்ட 2220 ஹதீசுகளை அறிவித்த பெருந்தகை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நினைத்து பார்க்கலாம். நபியவர்களது ஜீவிய காலத்திலேயே, நபியவர்களுடைய ஜீவிய காலத்திலேயே ஃபுகஹாக்கள், மார்க்க சட்ட வல்லுநர்கள் என்று 149 ஃபுகஹாக்கள் இருந்தார்கள். எத்தனை ஃபுகஹாக்கள்? ஃபகீஹ் என்று சொல்வார்கள், மார்க்க சட்ட வல்லுநர்கள். மொத்தம் எத்தனை நபர்கள்? 149 நபர்கள் இருந்தார்கள். அந்த 149 நபர்களிலே 14 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த 14 நபர்கள் ஏதேனும் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணினால் மீதம் இருக்கிற அனைவரும் அமைதியாக விடுவார்கள். 149 ஃபுகஹாக்கள், அந்த மார்க்க சட்ட வல்லுநர்கள் 149 நபர்களிலே 14 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த 14 நபர்களிலே யாராவது ஒருவர் ஒரு சட்டத்தை இப்படித்தான் நபியவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டால் அனைவரும் அமைதியாக விடுவார்கள். அந்த 14 நபர்களில் ஒருவர் யார் என்றால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நினைத்து பாருங்கள், எவ்வளவு பெரிய பாக்கியம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள் என்று சொன்னால் ஹஜரத் உமரே அமைதியாக ஆகிவிடுவார்கள். ரலியல்லாஹு அன்ஹா. யார் சொன்னது? ஆயிஷா சொன்னதா? அப்படி என்றால் அது சரியாகத்தான் இருக்கும் என்பார்கள். அவ்வளவு பெரிய தீட்சண்ய புத்திமானாக இருந்தவர்கள். நபியவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி அசுத்தம் அடைகிற போது எப்படி சுத்தம் செய்வாள் என்று கேட்க. யாரிடத்தில்? ஏனென்றால் நபியவர்கள் ஆண்களுக்கும் நபியாக வந்தவர்கள், பெண்களுக்கும் நபியாக வந்தவர்கள். எனவே ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியுடைய மாதாந்திர அந்த மென்சஸுடைய நேரத்தில் அவள் எப்படி சுத்தம் செய்வாள் என்று நபியவர்களிடத்தில் வந்து கேட்கும் போது நபியவர்கள் சொன்னார்கள், நல்ல முறையில் சுத்தம் செய்து கொண்டு நறுமணத்தை வைத்துக் கொள்கின்றார்கள். உடனே அந்த பெண்மணி, அன்சாரி பெண்மணி, யா ரசூலல்லாஹ், அதனுடைய வழிமுறை என்ன என்று கேட்டார். நபியவர்கள் சொன்னார்கள், அது ஒன்றும் இல்லை, சுத்தம் செய்து கொண்டு நறுமணத்தை வைத்துக் கொள்கின்றார்கள். ஒரு ஆண் என்கிற வகையில் அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனால் ஒரு பெண் என்கிற வகையில் அதற்கு இதுவே போதுமானது. இருந்தாலும் அந்த பெண்மணி மீண்டும் மீண்டும் கேட்க அந்த பக்கத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தார்கள். கையை பிடித்தார்கள். ஒரு ஆணிடத்தில் எவ்வளவுதான் கேட்பாய், உள்ளே வா, உனக்கு வழிமுறையை நான் சொல்லித் தருகிறேன், உனக்கு செயல்முறையை நான் சொல்லித் தருகிறேன் என்று இழுத்துக்கொண்டு உள்ளே போனார்கள். அதுதான் முதலாக நிஸ்வான் மதரசா. நபியவர்களது காலத்திலே பெண்களுக்கு நிஸ்வானுடைய ஆசிரியையாக இருந்தவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களை கொண்டு தொடங்கப்பட்டதுதான் முதல் நிஸ்வான். நினைத்து பார்க்கிறோம். அதே போன்று ஆண்களுக்கான மதரசா தான் அங்கே திண்ணை மதரசா.
அதனுடைய முதல் மாணவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் அங்கீகரிக்கப்பட்ட 4 குலஃபாயே ராஷிதீன்கள். அங்கே அவர்கள் படித்து பட்டம் பெற்றவர்கள். அங்கிருந்துதான் உலகமே இஸ்லாமிய மயமாக மாறியது. நினைத்து பார்க்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு உடனுக்குடன் அழகான ஜவாபை சொல்லுகின்ற பாக்கியம் பெற்றவர்கள். வந்து கேட்கிறார்கள் சஹாபாக்கள், காலை ஃபஜ்ர் 2 ரக்காத்தாக இருக்கிறது, லுஹர் 4 ரக்காத்தாக இருக்கிறது, அஸர் 4 ரக்காத்தாக இருக்கிறது, ஏன் மக்ரிப் மட்டும் 3 ரக்காத் என்று கேட்டார். உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், வேறொன்றும் இல்லை, பகலை 3 பாகமாக ஆக்கினால் அந்த மக்ரிபுடைய நேரம் 1/3 இருக்கிறது, எனவே 3 என்றார்கள். 3இல் 1 பாகமாக இருக்கிறது, எனவே அல்லாஹ் அதை 3 ரக்காத்தாக ஆக்கி இருக்கிறார். பகலை 3 பாகமாக போடுங்கள், அது 3வது பாகத்தில் இருக்கிறது, எனவே 3 ரக்காத்தாக இருக்கிறது. ஏன் ஃபஜ்ர் தொழுகை 2ஆக இருக்கிறது என்று கேட்டார்கள். அந்த சஹாபி வந்தவர்கள் கேட்டார், ஏன் ஃபஜ்ருடைய தொழுகை 2 ரக்காத்தாக இருக்கிறது? அதிலே கிராத் நீளமாக இருக்கிறது அல்லவா, அதனால் ரக்காத்தை குறைத்து விட்டார் என்றார்கள். இரண்டாவது கிராத் நீளமாக இருக்கிறது, ரக்காத்தை அல்லாஹ் குறைத்து விட்டான் என்று சொன்னார். பிறகு நபி அவர்கள் அத்தஹியாத்தில் அமர்கிற போது பித்தட்டை பூமியில் வைத்து அமர்ந்தார்களா, இல்லை இடது காலை பரத்தி அதன் மீது அமர்ந்து வலது காலை நட்டு வைத்தார்களா என்று கேட்டார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அதிலே வேறொன்றும் இல்லை, வாலிபம் முழுக்க நல்ல திடகாத்திரமாக இருக்கிற போதெல்லாம் தன்னுடைய இடது காலை விரித்து அதன் மீது அமர்ந்து வலது காலை நட்டு வைத்தார்கள். ஆனால் கொஞ்சம் வயோதிகம் அடைந்த நேரத்தில் பித்தட்டை பூமியில் வைத்தார்கள். 2மே நபி அவர்கள் தொழுத முறைதான். ஆனால் அது வயோதிகத்தில், இது வாலிபத்தில் என்றார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. சஹாபிகளுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை ஒன்று எழுந்தது. அது என்ன? நபி அவர்களது காலகட்டத்திலே இப்படி ஒரு மசாலா இருந்தது என்று நபி அவர்களுக்கு பிறகு என்ன வந்தது? எந்த ஒரு பெண்மணி மாதாந்திர ருது உள்ள பெண்ணாக இருக்கிறாரோ அவள் அசுத்தமானவள். அவள் எந்த வஸ்துவை தொட்டாலும் அசுத்தமாகிவிடும், தீட்டாகிவிடும். அவளுடைய கை கால் எல்லாமே தீட்டானது. அவள் எங்கு நடந்தாலும் அது தீட்டு. அவள் மக்களோடு மக்களாக கலந்திருப்பது தீட்டு என்றெல்லாம் அந்த காலத்திலேயே பரவி இருந்தது. அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. சொன்னார்கள், நபி அவர்கள் இஅ்திகாஃபில் இருந்தார்கள். ஏனென்றால் மஸ்ஜித் நபியினுடைய ஒரு ஓரப்பகுதி தான் நபி அவர்களது வீடு. நபி அவர்கள் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபில் இருந்தார்கள். தனது தலையை அப்படியே அந்த ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே நபி அவர்கள் உள்ளே வைத்து, ஆயிஷா, என்னுடைய தலைமுடிக்கு எண்ணெய் தடவி விடு என்று தன்னுடைய தலைமுடி, நீளமான முடி, அந்த முடியை அப்படியே கீழே தொங்க விட்டார்கள். உடனே நான் சொன்னேன், யார சொல்லுன்னா, நானோ மென்சஸாக இருக்கிறேனே, நான் உங்களுக்கு எண்ணெய் தடவி விடலாமா என்று கேட்டேன். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், ஹைருக்கி லைசத் பியதிக்கி, உன்னுடைய ஹைர் உன் கையில் இல்லை, தாராளமாக எண்ணெய் தடவு, ஒன்றுமாகாது என்றார்கள். உடனே நான் எனது கைகளினால் நான் நபியவர்களது தலைமுடிக்கு எண்ணெய் தடவினேன். அப்படி என்றால் ஒரு ஹைதுள்ள பெண்மணி, அவள் தொடக்கூடாதவள், தொடக்கூடாதவள் தானே தவிர தொடக்கூடாதவள் அல்ல. அவள் தொட்டதினால் எதுவும் தீட்டாகி விடாது என்பதை நபியவர்களது காலத்திலே என் மூலமாக நபியவர்கள் இந்த உம்மத்துக்கு காட்டினார்கள். அந்த முசல்லா கிடக்கிறது எடு என்றார்கள். யார சொல்லலாம் சுத்தம் இல்லை என்றேன். சுத்தம் இல்லையா? உனது கை சுத்தம் தானே எடுத்துக் கொடு என்று கேட்டார். உடனே அங்கே பரவியது மதீனா நகரத்திலே நபியவர்களது மறைவுக்கு பிறகு பரவியது என்ன? ஒருவர் தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த தொழுகைக்கு முன்பாக ஒரு பெண்மணி குறுக்கிட்டால் தொழுகையே ஒழிந்து போகும் என்கிற ஒரு செய்தி பரவியது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா எழுதுகின்றார்கள், என்ன காரியம் செய்கிறீர்கள், என்ன பேச்சு பேசுகிறீர்கள், நாங்கள் எல்லாம் ஹயாத்தோடு இருக்க, நாங்கள் என்ன மௌத்தாகி விட்டோமா? நபியவர்களோட வாழ்ந்ததல்லவா நாங்கள், உங்களுக்கு என்ன தெரியும்? நபியவர்களது வீடு எவ்வளவு பெரிய வீடு, குட்டி வீடாக இருந்தது. அந்த வீட்டினுடைய ஓரப்பகுதியில் நான் படுத்திருப்பேன். கிபிலா பக்கம் நபியவர்கள் தொழ வேண்டும். நபியவர்கள் தக்பீர் கட்டி இருப்பார்கள். நபியவர்கள் சஜ்தாவுக்கு போகிற போது சஜ்தா செய்வதற்கு இடமில்லாமல் இருக்கும். நபியவர்கள் தன்னுடைய பெருவரலால் ஒரு கிண்டு கிண்டுவார்கள். உடனே புரண்டு போய் படுப்பேன், கொஞ்சம் தள்ளி போய் படுப்பேன்.
நபி அவர்கள் சஜ்தா செய்து முடித்து மீண்டும் மேலே எழுந்திருக்கிற போது என் பழைய இடத்துக்கு வந்து விடுவேன். நான் முன்னால் அங்கே அசுத்தமாக இருந்தாலும் ஹைதுள்ள பெண்ணாக இருந்தாலும் கூட நபி அவர்கள் என்னை நிமிண்டுவார்கள், நான் தள்ளி போய் படுப்பேன். இதில் 2 சட்டங்களை வெளிப்படுத்தினார்கள். ஒன்று, தொழுகையாளிகளுக்கு முன்பாக ஒரு பெண் இருப்பதினால் தொழுகை முடியாது, அதையும் காட்டினார்கள். பிறகு இதையும் காட்டினார்கள், தொழுது கொண்டிருப்பவரின் ஒருவும் முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மூலமாக இந்த உம்மத்துக்கு காட்டி இருக்கிறார்கள். ஒன்று, தொழுகையாளின் தொழுகை முடியாது. இன்னொன்று என்ன? தொழுது கொண்டிருப்பவரின் ஒதுவும் முடியாது. ஏனென்றால் ஒரு பெண்ணின் பக்கம் கைப்பட்டு விட்டால் ஒது முறிந்து போகும் என்கிறோமே, அது பேணுதலுக்காக சொல்லப்பட்ட சட்டமே தவிர நபி அவர்கள் என்னிடத்தில் இப்படி நடந்து கொண்டார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். ஒன்றா இரண்டா, எத்தனை 2220 என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், யாருவே நின்று சிறுநீர் கழிக்காதீர்கள், அது நபி அவர்களின் செயலுக்கு மாற்றமானது. நபி அவர்கள் நின்று சிறுநீர் கழித்ததே இல்லை. எனவே யாரேனும் நபி அவர்கள் நின்று சிறுநீர் கழித்தார்கள் என்று சொன்னால் அதை நம்பாதீர்கள். நபி அவர்கள் தனது வீட்டுக்குள்ளே நின்றே சிறுநீர் கழித்ததில்லை என்பதை அறிந்தவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆனால் நபி அவர்கள் ஒரு பஞ்சாயத்துக்கு சென்று விட்டு பரஸ்பரமாக அவர்களுக்கு மத்தியில் சுமூகத்தை ஏற்படுத்திய பிறகு நீண்ட நேரம் அங்கே அமர்ந்திருந்த காரணத்தால் கடுமையான அவசரம் ஏற்பட்டது. வெளியிலே வந்தால் சிறுநீர் கழிப்பதற்கான ஒரு நல்லதொரு இடம் ஏற்படவில்லை. ஒரு குப்பைகளும் கூலங்களும் இருக்கிற அந்த இடம்தான் இருந்தது. அந்த இடத்தில் நபி அவர்கள் நின்றார்கள், நின்று சிறுநீர் கழித்தார்கள் என்று வருகிறது. ஆனால் வெளியுலக வாழ்க்கை அன்னை ஆயிஷாவுக்கு தெரியாது. எனவே நான் பார்த்த வகையில் நபி அவர்கள் நின்று சிறுநீர் கழித்ததே இல்லை என்று அறிவிப்பு செய்தார்கள். ஆனால் வேறு சில சஹாபிகள் அங்கே அமர்ந்தால் அசுத்தம் ஒட்டிக்கொள்ளும் என்கிற நிலை இருந்தால், அங்கே அமருகின்ற காரணத்தால் உங்களுடைய சிறுநீர் உங்கள் மீதே பட்டுவிடும் என்கிற நிலை இருந்தால், இது போன்ற நிலைகளில் ஆகுமானது என்று புகஹாக்கள் எழுதினாலும் நபி அவர்கள் வாழ்நாள் முழுக்க அவர்கள் அமர்ந்துதான் சிறுநீர் கழித்தார்கள் என்கிற அன்னை ஆயிஷா அவருடைய சொல் பிரகாரம் நடப்பதுதான் மிக உயர்ந்ததும் மிகச் சிறந்ததும். அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுக்கு அருகாமையில் அமர்ந்திருந்த போது நபி அவர்கள் ஒரு செய்தி ஒன்றை சொன்னார்கள். வேறொன்றும் இல்லை, சொன்னார்கள், பீடை என்பதே கிடையாது. நான் கொண்டு வந்த மார்க்கத்திலே நஹௌசத் என்றே கிடையாது. नहौसत की चीज भी नहीं, नहौसत के अय्याम भी नहीं, नहौसत के काम भी नहीं, सबके सब तकद्दुस है. இந்த மார்க்கத்தில் எல்லாமே பரிசுத்தமானது என்று நபி அவர்கள் சொல்லி பீடை என்பதே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அப்புறம் சொன்னாங்க, பீடைன்னு இருக்குன்னு வச்சுக்கிட்டா, பீடை இருக்குதுன்னு வச்சுக்கிட்டா அது 3 விஷயத்துல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. நபி அவர்கள் அணுகுமுறை மிக அழகாக இருக்கும். பீடை என்பதே கிடையாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், பீடை என்பது இருந்தால் 3 விஷயங்களில் உண்டாகலாம். ஒன்று, மனைவியிடத்தில் ஏற்படலாம். ஏனென்றால் நாம் ஒன்று நினைச்சுக்கிட்டு போனோம்னா அவ வேற ஒன்று நினைச்சுக்கிட்டு நிற்பா, சந்தோஷமா போவான். நீண்ட நாட்களுக்கு பிறகு மனைவியை பார்க்க போறேன் அப்படின்னு சந்தோஷமா போவான். சந்தோஷத்தை பஸ்பமாக ஆக்கி சாம்பலா மாத்தி கையில கொடுத்துரும். அந்த நஹூச பெண்ணிடத்தில் இருக்கலாம்னு சொன்னாங்க. 2வது சொன்னாங்க, வாகனத்தில் இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நம்ம வாகனம் ரெடியா இருக்கு, ஏறி உட்கார்ந்தா 10வது நிமிஷத்துல வந்துருவேன். போன்ல சொல்லுவாரு, வண்டியில ஏறி உட்காரு, வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. நஹூசத் அதிலே இருக்கலாம்னா. பிறகு 3வது சொன்னார்கள், மனிதன் குடியிருக்கின்ற வீடுகளிலே இடங்களிலே இருக்கலாம், நஹூசத் இருக்கலாம். அந்த இடத்திலே அவனுக்கு நிம்மதி இல்லாமல் போகலாம். பல லட்சங்கள் கோடிகள் போட்டு கட்டி இருப்பான், உள்ளே போனால் நிம்மதியே இருக்காது. நோய் நொடி நோய் நொடி என்று பல்வேறு சிரமங்களை சந்திப்பான், பல்வேறு கனவுகளை பார்ப்பான். அவனுடைய உள்ளம் எந்த நேரமும் திடுக்கமாகவே இருக்கும், நிம்மதியே இருக்காது. அது இந்த இடத்தில் ஏற்படுகின்ற நஹூசத் என்று சொன்ன போது அன்னை ஆயிஷா கேட்டுக்கிட்டே இருந்து எந்திரிச்சு நின்றாங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு பேசுறீங்கன்னு கேட்டாங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு பேசுறீங்க? பெண்களுடைய தரஜாவை நீங்கள் உயர்த்த வந்தீர்களா இல்லை தாழ்த்த வந்தீர்களா கொண்டு முடிச்சாங்க. உடனே நபி அவர்கள் சொன்னாங்க, ஆயிஷா, பீடை இருக்குன்னா சொன்னேன், பீடை இருக்குன்னு சொன்னேன்னா, இருந்துச்சுன்னா, பீடையில இருந்தா
இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன், தவிர இருக்குன்னா சொன்னேன் என்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ஆயிஷா அதான பார்த்தேன் என்றார்கள். நபி அவர்களது வாழ்க்கை ஆயிஷாவோடு மிகவும் சுவாரஸ்யமானது பெரியவர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா நீ எப்பொழுது என் மீது பாசமாக இருக்கிறாய், நீ எப்பொழுது என் மீது கோபமாக இருக்கிறாய் எனக்கு தெரிந்து விடும் என்றார்கள். உடனே ஆயிஷா அம்மா கேட்டாங்க, அது எப்படி யார சொல்லலாம், வேறொன்னும் இல்ல, என் மேல பிரியமா இருந்தா ரப்பி முஹம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்வாய், என் மீது கோபமாக இருந்தால் ரப்பி இப்ராஹிமுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று நீ சத்தியம் செய்வாய், என் மீது கோபமா இல்லையா என்பதை நான் தெரிந்து கொள்வேன் என்றார்கள். அவ்வளவு பாசம் பிரியம். நபி அவர்கள் படுத்திருந்தால் மேலே பார்ப்பார்கள். வீட்டினுடைய முற்றத்தை பார்த்தால் என்ன பொருள் தெரியுமா, மிஸ்வாக்கை எடுத்துக் கொடு என்று பொருள். அதை வார்த்தைகளால் சொல்வதற்கு முன்பாக அந்த மிஸ்வாக்கை எடுத்து இந்தாங்க என்று தரமாட்டார்கள். இன்னைக்கு நாமெல்லாம் வீட்டுல கேட்டா அப்படிதான், ஸ்பூன் அப்படின்னா ஏன் சும்மா கையில தான் எடுத்து சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஸ்பூன் வேணும்பா அப்படின்னு நேரா போய் ஒரு ஸ்பூன் எடுத்து வந்து இந்தாங்கன்னு சொல்லுவாங்க. கழுகாம கூட கொடுப்பாங்க. வீடுகள்ல நம்ம பார்க்கிற இதையெல்லாம். ஆனால் இப்படி பார்த்த மாத்திரத்துல அந்த மிஸ்வாக்கை எடுத்து அந்த மிஸ்வாக்கை தனது நாவினால் ஈரப்படுத்தி தனது பற்களினால் மெண்டு அதை மிருதுபடுத்தி நபி அவர்களிடத்தில் தருவார்கள். எவ்வளவு அந்நியமான வாழ்க்கை. என்ன நீங்க இப்படிலாம் சொல்றீங்க, இந்த மாதிரி மென்று கொடுத்தா நாம விளக்க தயாரா, அதை முதல்ல சொல்லுங்க. நபி அவர்கள் மனைவிமார்களிடத்தில் நபி அவர்கள் அவ்வளவு பாசமாக இருந்தார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், எனது மடியில் நபி அவர்கள் படுத்திருக்க ஜிப்ரீல் வந்து போவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோடு ஒரே போர்வையில் நாங்கள் படுத்திருக்க ஜிப்ரீல் வந்து செல்வார். இது எங்களிடத்தில் மட்டும்தான், வேற யாரிடத்திலும் இது நடந்ததில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நானும் ஒரே தலையணையில் தான் படுப்போம். நாங்கள் ஒரே இடத்தில் இணைந்துதான் படுப்போம். நான் சுத்தமில்லாத காலத்திலும் கூட நபி அவர்கள் தனியாக படுக்க மாட்டார்கள், என்னோடு சேர்ந்துதான் படுப்பார்கள். பல சஹாபிகள் ஒன்று கூடி சாப்பிட்டால் அந்த இடத்தில் நான் அங்கே வருவேன். வந்து சஹாபிகளின் எல்லா தட்டுகளையும் பார்ப்பேன். என் கணவரின் தட்டு மட்டும் தனியாக தெரியும். ஏனென்றால் என் கணவரின் தட்டு இருக்கிறதே சாப்பிட்ட தட்டு போன்றே இருக்காது, அவ்வளவு சுத்தமாக இருக்கும். அது என் கணவரின் தட்டு என்று அந்த தட்டை நான் கழுகாமலேயே அதிலேயே நான் சாப்பிடுவேன் என்று மாற்றார்களிடத்தில் இந்த வழிமுறை இருக்கிறது. தன் கணவன் சாப்பிட்ட தட்டில் இருந்து சாப்பிடுதல் என்று. ஆனால் அதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தனது வாழ்க்கையிலே வைத்திருந்தார்கள். நினைத்து பார்க்கிறோம். யார் ரசூலல்லாஹ், நான் கியாம நாளையிலே கபரிலிருந்து வரும்போது யாருமே ஆடை இல்லாமல் இருந்தால் அது எப்படி இருக்கும் அந்த நிலை? பிறருடைய பார்வை படுமல்லவா யார் ரசூலல்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த கவலை உனக்கு எதற்கு? அவரவர்களுக்கு தங்களுடைய மறுமையின் கவலையே மிகவும் கடினமானதாக இருக்கும். கேள்வி கணக்கு என்ன ஆகுமோ என்கிற கவலையில் இருக்கும் போது இதையெல்லாம் கவனம் செலுத்துவார்கள். யானப்சி என்கிற நிலையிலே இதுவெல்லாம் நினைவுக்கு வராது, நீ கவலைப்படாது என்றார்கள். மார்க்க சட்டத்தை கேட்டு கேட்டு தெரிந்து கொள்வதிலே அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை பெரியவர்கள். அவ்வளவு உயர்ந்த தரத்தில் உள்ளவர்கள். அதனால 4220 ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார். சஹாபிகளுக்கு மத்தியிலே ஒரு குழப்பம் என்றால் உடனே சஹாபிகள் சொல்வார்கள், இதற்கு ஒரே தீர்வு அன்னை ஆயிஷா தான். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அது சரியாக இருக்கும், அவர்கள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம் என்று எல்லா சஹாபிகளும் ருஜுவாவார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அவர்களது திருமணம் நபி அவர்களோடு நடக்கும் போது 6 வயது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லவில்லை. 9 வயது வரையிலும் அவர்களது தந்தை வீட்டிலேயே விட்டு வைத்தார்கள். 9 வயதான நேரத்திலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மனைவியை நீங்கள் அழைத்து செல்லவில்லையா என்று கேட்டார். அந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டும். என் மகளை நீங்கள் அழைத்து செல்லவில்லையா என்று கேட்கவில்லை, உங்கள் மனைவியை நீங்கள் அழைத்து செல்லவில்லையா. அப்படி என்றால் திருமணம் வரையிலும் தான் என் மகள் என் மகள் என் மகள். உண்மையில் மகள் தான், அந்த உரிமை இருக்கத்தான் செய்கிறது. அதையும் தாண்டிய உரிமை திருமணம் முடித்து கொடுத்து விட்டால் அந்த கணவனுக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். எப்படி சொல்கிறார்கள், உங்களது மனைவியை நீங்கள் அழைத்து செல்லவில்லையா யா ரசூலல்லாஹ் என்றார்கள்.
உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அழைத்து செல்லலாம் என்றுதான் நினைக்கிறேன், ஆனால் மகர் கொடுப்பதற்கு கையில் பணம் இல்லாமல் இருக்கிறேன். அப்படியா, நான் உங்களுக்கு தருகிறேன், மீண்டும் எனக்கு அதை கடனாக தந்து விடுங்கள் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலேயே 500 திர்ஹங்களை பெற்று அந்த 500 திர்ஹத்தை மகராக தந்து அன்னை ஆயிஷாவை கரம் பிடித்து தன் வீட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்ற பிறகு 11 வயது வரையிலும் காத்திருக்கிறார்கள். நாம் நினைத்து பார்க்க வேண்டும். படித்தவர்கள், பட்டதாரிகள், உயர்ந்த டிகிரி மேன்கள் எல்லாம் இன்று உருவாகி அவர்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கிறோம். பட்டதாரி என்று முடித்துக் கொடுக்கிறோம், படித்தவர் என்று முடித்துக் கொடுக்கிறோம், நல்ல பக்குவம் பெற்ற பிள்ளை என்று முடித்துக் கொடுக்கிறோம். ஆனால் அவருக்கு படிப்பில் தான் பக்குவம் இருக்கிறதே தவிர தன்னுடைய மனைவியோடு வாழுகின்ற குடும்ப வாழ்க்கையில் அவருக்கு எந்த அனுபவமும் இருப்பதில்லை. அவர் அந்த உணர்வுகளை மதிப்பவராகவும் இல்லை. புதிதாக வந்த மனைவி அவளும் படித்தவள் தான், இருந்தாலும் அவள் புதிய பெண் அல்லவா, ஒரு புதிய அணுகுமுறை அல்லவா, ஒரு புதிய வாழ்க்கை அல்லவா, நிலை தருவார்களால் அவளுக்கு நடுக்கம் ஏற்படுகிறது. உடனே சொல்கிறான், படித்தவள், நீ நடுங்கலாமா, நீ பயப்படலாமா, பயந்தது ஓட்டு நடிக்கிறாயா என்று கேட்கிறான். உணர்வுகளை மதிக்க மறுக்கிறான். கடைசியாக அந்த பெண்ணிடத்திலே மிகவும் மூர்க்கத்தனமாக நடக்கிறான். சேர்ந்து வாழ முடியாமல் தவிக்கிறான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 வயது வரையிலும் காத்திருந்து அதற்கு பிறகு அன்னை ஆயிஷாவோடு கூடினார்கள் என்பதை நாம் சரித்திரத்தில் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட உயர்ந்த பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாக இருந்து வாழ்ந்தவர்கள். அவர்களது வாழ்க்கை வரலாறு சொல்லி முடிக்க முடியாது, இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் கேட்ட வரையிலும் நமக்கு பல்வேறு படிப்பினைகள் நிச்சயமாக கிடைத்திருக்கும். வல்ல ரஹ்மான் சொன்னதை கொண்டும் கேட்டதை கொண்டும் அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.